வணக்கம். சேலம் மாநகரில் சூரமங்கலம், அஸ்தம்பட்டி, சாதகாப்பட்டி, அம்மாப்பேட்டை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆத்தூர், மேட்டூர் உள்ளிட்ட 11 இடங்களில் உழவர் சந்தைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த உழவர் சந்தைகளில் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாகவே தக்காளியின் விலை 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்தது. நேற்று முதல் தக்காளியின் விலை குறைய தொடங்கியது. தொடர்ந்து சேலம் மாவட்ட பகுதிகளில் அதிக அளவில் தக்காளி வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் 1 கிலோ தக்காளியின் விலை 8 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உழவர் சந்தைகள் மற்றும் வெளி மார்க்கெட் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து தக்காளி வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் 20 நாட்களுக்கு பிறகு தக்காளியின் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதாவது தற்பொழுது 1 கிலோ தக்காளியின் விலை 8 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் விவசாயிகள் அதிக அளவில் பாதிப்பு அடைந்துள்ளனர். குறிப்பாக ஒரு 25 கிலோ எடை கொண்ட ஒரு தக்காளி பெட்டியின் விலை 150 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் உற்பத்தி செலவு கூட அவர்களுக்கு போதிய அளவில் இதில் எடுக்க முடியாத சூழ்நிலை தற்போது உருவாகி உள்ளது. இதனால் தக்காளி ஒரு உரிய விலை கிடைக்க, அதாவது தொடர்ந்து அரசு இதுக்கு மதிப்பு கூட்ட பொருளாப்பட்டு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு முறையும் தக்காளி என்பது 10 ரூபாய், 8 ரூபாய் இந்த நிலைமையே உள்ளது. இதனால் விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது தெரிவித்துள்ளனர்.